எப்பெல்லாம் ஒரு வார் வருதோ அப்போ உடனடியாக தங்கத்துடைய விலை கண்ணாமண்ணான்னு போகும். எந்த கிரைசிஸ் வந்தாலும் ஏன் தங்கம் விலை ஏறலன்றது பயங்கரமான டிஸ்கஷன் உலகம் முழுவதும். என்ன காரணம்? க்ரூட் ஆயில் ப்ரைஸ்லாம் கண்ணாமண்ணான்னு போயிட்டு இருக்கு. அவ்வளோ கிரைசிஸ்லையும் தங்கம் விலை மட்டும் ஏறவே இல்லை. கொஞ்சம் ஒரு 2 நாள் மார்ச் 2ஆம் தேதி 3ஆம் தேதி வந்து 1,72,200 10 கிராம் தொட்டுச்சு. மீண்டும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன் குறையுது? சரி, இப்போ தங்கம் வாங்கலாமா? பெட்டர் வெயிட் பண்ணலாமா? பயங்கரமாக தங்கம் உழப்போதா? ஏற்கனவே நம்ம வாங்கி வச்சிருந்ததை வித்துறது பெட்டரா? வணக்கம், இஸ்ரேல் ஜெபசிங். ஈரான் வார் ஸ்டார்ட் ஆகி சில நாட்கள் ஆயிடுச்சு. பிப்ரவரி 27ஆம் தேதி இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானை தாக்கினார்கள். அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடன்னு கோல்டு ஏறப்போகுது அப்படின்னு எல்லோருமே எதிர்பார்த்தது. கோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் ஹேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பெல்லாம் ஒரு வார் வருதோ அப்போ உடனடியாக தங்கத்துடைய விலை கண்ணாமண்ணான்னு போகும். எந்த கிரைசிஸ் வந்தாலும், அது கோவிடாக இருக்கட்டும், இல்லைனா ஷேர் மார்க்கெட்லாம் பயங்கரமாக விழுந்தாலும், இல்லைனா ஒரு வார் வந்தாலும் எப்பயுமே தங்க விலை ஏறும். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா 1,62,200 10 கிராம் தங்கம் இருந்துச்சு பிப்ரவரி 25 26லலாம். அதுக்கப்புறம் வார் பிப்ரவரி 27 ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் ஒரு 3-4 நாள் ஏறிச்சு. 1,72,000 10 கிராம் போச்சு, 24 கேரட்டு. மீண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா 1,62,000 இருக்குது. இந்நேரம் 2 லட்சத்தை தொட்டிருக்க வேணாமா? ஏன் தங்கம் விலை ஏறலைன்றது பயங்கரமான டிஸ்கஷன் உலகம் முழுவதும். என்ன காரணம்? சரி, இப்போ தங்க விலை ஏறுமா ஏறாதா? இப்போ கொஞ்ச நாளைக்கு பெட்டர் வாங்காமல் இருக்கலாமா? இல்லை இப்போ வாங்கலாமா? இல்லை இதுக்கு மேலே தங்கம் விலை குறைய போதா? இதை பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். முதலாவது, ஏன் தங்கம் விலை ஏறலைங்க? ஏன்னா என்ன கிரைசிஸ்னாலும் தங்கம் தானேங்க. காலம் காலமாக செஞ்சுரிஸ் வந்துட்டு தங்கன்றது உலகத்திலே எல்லோரும் நம்புகிற ஒரு விஷயம். இப்போ ஒலிம்பிக்லேயே பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் தான். ஃபஸ்ட்டு கோல்டை தானே தருவாங்க, அப்புறம் தான் சில்வரு, பிரான்ஸ் எல்லாம். ஆனால் இந்த முறை அவ்வளோ ஒரு பெரிய வார் ஆரம்பிச்சிருக்கு. க்ரூட் ஆயில் ப்ரைஸ்லாம் கண்ணாமண்ணான்னு போயிட்டு இருக்கு. அவ்வளோ கிரைசிஸ்லேயும் தங்கம் விலை மட்டும் ஏறவே இல்லை. கொஞ்சம் ஒரு 2 நாள் மார்ச் 2ஆம் தேதி 3ஆம் தேதி வந்து 1,72,200 10 கிராம் தொட்டுச்சு. மீண்டும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன் குறையுது? முதல் காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, டாலர் வந்துட்டு அப்ரிஷியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டாலர் சாதாரணமாக எப்பயுமே டாலருக்கும் தங்கத்துக்கும் நேர் எதிர் ரிலேஷன், அதாவது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். டாலருடைய வேல்யூ என்ன ஆச்சுன்னா கூட ஆரம்பிச்சது. காரணம் என்னென்னா, மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் வந்தோடனே இந்த க்ரூட் ஆயிலை எல்லாரும் டாலர் வழியாக தானே வாங்குவாங்க. ஸோ க்ரூட் ஆயில் விலை ஏற ஏற இப்போ இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பு கூட குறைய ஆரம்பிச்சது பாருங்கள். ஸோ ரூபாய் மதிப்பு குறையுதுன்னா டாலர் மதிப்பு ஏறுது. டாலர் மதிப்பு ஏறுச்சுன்னா எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தோடைய இது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ டாலருடைய ஈல்டும் ஏற ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஒருத்தர் டாலர் அந்த பாண்டு யூஎஸோடைய ட்ரெஷரி பாண்டை வாங்கினா அவங்களுக்கு அஷோர்டு ரிட்டர்ன் வருதுல்ல, அந்த ஈல்டு அது பெட்டராக ஆரம்பிச்சுது. ஸோ இது ஒரு முக்கிய காரணம்னு சொல்கிறாங்க. தங்கம் ஏன் விலை ஏறல, சொல்லப்போனால் ஏன் ஒரு கட்டத்துக்கு மேலே குறைய ஆரம்பிச்சதுக்கு காரணமே டாலர் ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சது. இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, இப்போ ஈரானில் இந்த எண்ணெய் கிணறுலாம் இப்போ எரிய ஆரம்பிச்சிருச்சு. எப்போ கச்சா எண்ணெய் ஏறுதோ, விலை ஏறுதோ, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேரல் வந்துட்டு $100 $115 தொட்டுருச்சு. ஸோ இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா பொருளுடைய விலையும் ஏறப்போகுது. ஏன் காரணம் என்ன? எல்லாத்தையுமே டிரான்ஸ்போர்ட் தானே பண்ணுறாங்க. நம்ம காய்கறியிலேருந்து அரிசி, பருப்பு எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அது ஏற தானே போகுது. அப்போது பொருள் எல்லாம் விலையாயிருச்சுன்னா இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்களா? அப்போ இன்ஃப்ளேஷன் ஆச்சுன்னா யூஎஸோடைய ஃபெட் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கிற மாதிரி அங்கே ஃபெட் ரிசர்வ். அந்த ஃபெட் ரிசர்வ் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்ட தான் செய்வாங்க, குறைக்க மாட்டாங்க. அப்போது ஒருத்தர் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போட்டால் அவங்களுக்கு ரிட்டர்ன் பெட்டராக வரும்ல. இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுதுன்னா இப்போ 5% எஃப்டிலேருந்து வருதுன்னு வைங்களேன், இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட்டுறாங்கன்னா 7% வரும். அப்போது தங்கம் விலை ஏறுறது ஒண்டி தானே, இந்த மாதிரி ரிட்டர்ன் கிடையாதுல்ல, இன்ட்ரெஸ்ட்ன்ற கான்செப்ட் கிடையாதுல்ல. ஸோ அதனால் இப்போ நிறைய இந்த கச்சா எண்ணெய் எல்லாம் விலை ஏறுறதுனால இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக போகுது, ஏற்கனவே ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இந்த சூழலில் ஃபெட் ரிசர்வ் இனிமேல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுவாங்க, அட்லீஸ்ட் குறைக்காமலையாவது இருப்பாங்கன்னு நிறைய பேர் தங்கத்தை விற்றுட்டு அந்த சைடு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
இன்னொரு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா, இப்போ தங்கத்தில இன்வெஸ்ட் பண்றவங்க நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் மார்க்கெட்ஸ்லலாம் ஷேர்லயும் நெறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஷேர் மார்க்கெட் உழவுல அவங்களுக்கு மார்ஜின் அடி வாங்க ஆரம்பிச்சது. ஸோ இம்மீடியட்டா என்ன பண்ணுவாங்க, சரி இப்போதைக்கு தங்கம் இருக்கா, தங்கத்த வித்துட்டு அந்த பணத்த வச்சு அத அடைக்க பார்ப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு ரீசன் இப்ப தங்கம் விலை குறையறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து பேனிக் செல்லிங். ஸோ ஒரு கட்டத்தில ஏறிட்டு, திருப்பி குறைய ஆரம்பிச்ச உடனே இன்னும் பயங்கரமா குறைய போது. வந்த வரைக்கும் போதும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, தங்கம் பயங்கரமா ஏறியிருக்கு. ஸோ பெட்டர் இப்பயே ப்ராஃபிட் புக் பண்ணிறலாம். அப்படின்னு சொல்லி நெறைய பேர் பேனிக் செல்லிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் ஒரு காரணம் தங்கம் விலை குறைய போதுன்னு. இன்னொரு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, ஒரு ரூமர் கிளம்புச்சு. சில யூரோப்பியன் கன்ட்ரீஸ் வந்துட்டு, இனிமேல் வார் குறிப்பா போலண்ட் மாரி கன்ட்ரிலாம் வார்க்காக இனிமேல் நெறைய வார் எக்யூப்மென்ட்ஸ்லாம் வாங்கணும். ரஷ்யா நம்மள தாக்கலாம் ஃபியூச்சர்ல. பெட்டர் தங்கத்தெல்லாம் வித்துட்டு அவங்களுடைய இப்ப நம்ம ஆர்பிஐ மாரி அவங்களுடைய சென்ட்ரல் பேங்க்ல தங்க ரிசர்வ் வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் வித்துட்டு நாங்க வந்துட்டு வார் மெஷின் வாங்க போறோம்ன்ற மாரி ஒரு ரூமர் தான் கிளம்பிச்சுங்க. ஸோ அதுவும் ஒரு ரீசன். அப்போ தங்கம் ஏகப்பட்ட தங்கம் அவைலபிள் ஆகும். அவங்களே விற்க ஆரம்பிச்சுட்டா, பெட்டர் நம்மளும் வித்துருவோம்னு நெறைய பேர் விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு குரூஷியல் ஃபேக்டர் தங்கம் விலை குறையிறதுக்கு என்னன்னா, துபாய் ஃபேக்டர். இப்ப துபாய் பார்த்தீங்கன்னா, தங்கத்தோடைய அதான் இன்னைக்கு சுவிட்சர்லாந்துக்கு அடுத்தது உலகத்திலே தங்க மார்க்கெட்னா அது துபாய். 1910, 20லலாம் பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரு சால்ட் க்ரீக் அப்படின்னு சொல்லுவாங்க. துபாய்ன்றது ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. அப்போ அதோடைய ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் இந்த சைடு ஈஸ்டர்ன் சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா. வெஸ்டர்ன் சைடு அந்த சைடு பார்த்தீங்கன்னா, யூரோப்பு. ஸோ அந்த ட்ரேடுக்கு இது வசதியான இடம். ஆப்பிரிக்காலேருந்து நெறைய தங்கம் வருது. அப்போ அந்த ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்றாங்க, இத துபாய் போர்ட்ட யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. உடனே துபாயோடைய அந்த மகாராஜாலாம் பார்த்தாங்க. பரவாயில்லையே இத்தன பேர் வராங்களேன்ட்டு, கஸ்டம்ஸ் டியூட்டி எல்லாம் இன்னும் குறைக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம ஊரா இருந்தா அப்ப டியூட்டிய போடு, டாக்ஸ போடுன்னு இருப்பாங்க. ஆனா அவங்க புத்திசாலித்தனமா, பெட்டர் டாக்ஸ் எல்லாம் எடுத்து விடு, இன்னும் நெறைய பேர் வரட்டும்னு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ஆரம்பிச்சது இன்னைக்கு துபாய் சவுக் அப்படின்னுவாங்க. அவ்வளோ பெரிய மார்க்கெட் ஆயிருச்சு. ஆனா, அதுதான் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, கோல்டு ரேட் குறையறதுக்கு முக்கிய காரணம், அவங்க பார்த்தீங்கன்னா நெறைய ரிஃபைனரி வச்சிருக்காங்க. இதுல கானா இந்த மாரி நெறைய ஆப்பிரிக்காலேருந்து வர தங்கத்தெல்லாம் அங்க ரிஃபைன் பண்ணிருவாங்க. அந்த ரிஃபைனரில ரிஃபைன் பண்ணி தங்கத்த ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ வந்துட்டு மிடில் ஈஸ்ட்ல எதிர்பார்க்காம ஈரான் என்னாச்சு? துபாய தாக்க ஆரம்பிச்சது. மத்த கல்ஃப் கண்ட்ரீஸையும் தாக்குனாங்கல்ல. அப்போ துபாய் நெறைய ஃப்ளைட்லாம் போகல. அப்போ அவங்க வச்சிருக்கவங்க அந்த தங்கம்லாம் பெட்டர் வித்துறலாம். ஏன்னா இன்சூரன்ஸ் காஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸ்டோரேஜ் காஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. பெட்டர் வித்துறலான்னு தங்கம் வச்சிருந்த அந்த வியாபாரிகள்லாம் விக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப தங்கத்துடைய சப்ளை ஜாஸ்தியாச்சு. அதுவும் ஒரு முக்கிய காரணம் தங்கம் விலை குறைய. சரி, இப்போ இப்படி குறைஞ்சுகிட்டே இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் 1,62,000 எப்போ 26 பிப்ரவரி, 27 பிப்ரவரி தாக்குதல் நடக்குது. எ இஸ்ரேல் வந்துட்டு ஈரான் மேல, அப்புறம் யுஎஸும் ஈரான் மேல தாக்குதல் நடத்துறாங்க. அப்புறம் மார்ச் 1, 2 பார்த்தீங்கன்னா 1,72,000 தொட்டுச்சு. 10 கிராம் தங்கம் 24 கேரட். மீண்டும் குறைஞ்சு இப்போ 1,62,000 கிட்ட இருக்கு. சரி, இப்ப தங்கம் வாங்கலாமா? பெட்டர் வெயிட் பண்ணலாமா? பயங்கரமா தங்கம் உழப்போதா? ஏற்கனவே நம்ம வாங்கி வச்சிருந்தத வித்துறது பெட்டரா? இப்ப பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன நான் எக்ஸாம்பிளா சொல்லுவேன்னா, உங்க வீட்டுக்கு எதிர வந்துட்டு ஒரு 1 கிரவுண்ட் லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்க இருக்கிற சாதாரணமா உங்க வீட்டு 1 கிரவுண்ட் லேண்ட் 2400 ஸ்கொயர் ஃபீட் உங்க ஏரியால ரூ. 1,00,00,000 வச்சுக்கோங்களேன். இப்ப அவருக்கு துபாய்ல வேலை கிடைச்சிருச்சு. அவங்க கடகடன்னு சீக்கிரமா போணுமா துபாய்க்கு, 50,00,000க்கு விக்கிறாங்களான்னா, நீங்க வாங்குவீங்களா? ஐயோ! 1,00,00,000 ப்ராப்பர்ட்டி ஏன் 50,00,000க்கு விக்கிறாங்க? இன்னும் 40,00,000 போனாலும் போமே. பெட்டர் வேணான்னு நினைப்பீங்களா? வாங்கி தானே போடுவீங்க. அதே தான் இப்ப நீங்க பண்ண வேண்டியது. 1941, 42ல பார்த்தீங்கன்னா, ஜப்பான் வந்துட்டு எந்த டைம்னாலும் மெட்ராஸ் அப்ப மெட்ராஸ்ன்னு சொல்லுவாங்க சென்னைய. அப்ப மெட்ராஸ பயங்கரமா தாக்க போறாங்கன்ட்டு, இங்கேருந்து ஊர்ல இருந்த மக்கள்லாம் சென்னைய விட்டு காலி பண்ணி எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அ ஒரு கட்டத்தில பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஜூலயே மலபார் போலீஸ வச்சு இருந்த மிருகங்கள்லாம் சுட்டுக் கொன்னுட்டாங்க. காரணம் என்ன? ஒருவேள ஜப்பான்காரன் பாம்பு போட்டுட்டா, அந்த மிருகங்கள்லாம் வெளியில தப்பிச்சு வந்து மக்கள தாக்கும்ன்னு சொல்லி மலபார் போலீஸ் சுட்டுக் கொன்ன காலம் அது. அப்போ நெறைய பேர் வந்துட்டு, எதுக்கு மெட்ராஸு? பெட்டர் கிளம்பலான்னு விழுப்புரம், அப்படி திருச்சின்னு கிளம்ப ஆரம்பிச்சாங்க. போறவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சில மக்கள் அங்க இருந்தவங்க, ஜப்பான்காரன் பாம்பு போட்டானே, நம்ம ஊரு சென்னை, இல்ல மெட்ராஸு, இங்கேயே இருந்துருவோம்னு இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்கற காசுக்கு அவங்க லேண்ட வித்துட்டு போனாங்களாம். சாதாரணமா அந்த காலத்துல 1,00,000 ஒரு ஒரு கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ரூ. 5,000 ரூ. 2,000 ரூ. 1,000ன்னு சொல்லி பேருக்கு ஒரு காசுக்கு வித்துட்டு கிளம்பிட்டாங்க.
அப்போ வாங்குனவங்க பார்த்தீங்கன்னா, பின்னால பெரிய கோடீஸ்வரர்களா ஆயிட்டாங்களாம். அந்த மாரி தான் இப்ப தங்கம் அந்த அளவு கூட குறையலங்க. ஒரு காலத்தில அன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தர ஏர்போர்ட்ல பார்த்தேன். நம்ம சேனல்ல பார்க்குறவரு. அவர் சொன்னாரு, "சார் நீங்க 2021ல தங்கத்த வாங்க சொன்னீங்க ஒரு வீடியோல. நான் வாங்குனேன். இப்ப 200% ஏறிடுச்சு" அப்டின்னாரு. அவர் வாங்குன ரேட்ல இருந்து 200%. இப்பவும் என்ன சொல்றேன், அந்த அளவு மோசமாலாம் இல்ல. தங்கம் 1,62,200 இருக்கு. தாராளமா வாங்குங்க. ஏன்னா, தங்கம்ன்றது என்னைக்குமே ஸ்டேபிள். கம்மியா கிடைக்குதா வாங்கி போடுங்க. அது மாரி தங்கம்னா அவ்வளோ பணம் இல்லையே, தங்கத்த வந்து கோல்டு பியா வாங்கலாம். கோல்டு பாண்டா நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. நீங்க வந்துட்டு ரூ. 1,00,000 தான் வாங்கணும்னு இல்ல. நகையா தான் வாங்கணும்னு இல்ல. எப்படின்னா தங்கத்த வாங்கலாம். ரூ. 1000 ரூ. 500 கூட வாங்கலாம் டிஜிட்டல் கோல்டு. இந்த ஷேர் மார்க்கெட்லலாம். ஸோ விலை குறைஞ்சதுன்னா தைரியமா வாங்குங்க. இப்ப வாங்குனீங்கன்னா, இன்னும் சில மாதங்களுக்குள்ள ரூ. 2,00,000 தொடும். தைரியமா நம்பி வாங்குங்க. தங்கம் விலை குறைய குறைய வாங்கலாம். இன்னைக்கு ரூ. 1,62,200 இருக்கிறது. 10 கிராம் 24 கேரட்டு தாராளமா 2,00,000 தொடும். நம்ம டொனால்ட் ட்ரம்பை நம்பி நீங்க தைரியமா வாங்கலாம். என்ன நம்ப வேணாங்க. டொனால்ட் ட்ரம்ப் வந்து சும்மாவே இருக்க மாட்டாரு. இன்னும் ஒரு 3 வருஷம் இருக்க போறாருங்க. ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணுவாரு. ஸோ தங்கம் விலை ஏன்னா அது சேஃப் ஹேவன். தாராளமா ஏறும். ஸோ தைரியமா வாங்குங்க. இது என்னுடைய வியூ. உங்களுடைய வியூ என்ன? இல்ல தங்கம் விலை குறைய போகுதுன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இல்ல ஏறலாம் அப்படின்னு நீங்க என்ன பிரெடிக்ட் பண்றீங்களோ, அத நீங்க கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. அது இல்லாம இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. நான் கிளாரிஃபை பண்றேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமா சந்திப்போம். நன்றி. வணக்கம்.